புயங்களும் ஆதாரமே, ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவன்பே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். யுவராந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். ஏன் தெரியுமா? இந்த தேவன் சொல்லுங்கள், அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அவருடைய அடைக்கலம். பிரைஸ் காட். இப்பொழுது பாருங்கள், ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். இன்னும் அந்த கோவிட் முடிந்த பாடில்லை. கோயம்புத்தூர் அதனுடைய பெரிய தாக்கம் இருக்கிறது. நான் சமீபத்தில் தான் கேள்விப்படுறேன், கோயம்புத்தூரில் எந்த பெரிய மருத்துவமனையிலும் கோவிட்டினுடைய அந்த பகுதியில் இடமே கிடையாது. அவ்வளோ இன்றைக்கி எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எத்தனையோ புதிய இடங்களை ரெண்டுக்கு எடுத்து
அதை கோவிட் சென்டராக அநேக மருத்துவமனைகள் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு வியாதிக்கும் அப்படி நம்ம பார்க்கல. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஜீசஸ் கால்ஸினுடைய அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிறதான அந்த சென்டரில் கூட முதல்ல 4 பேஷண்ட் தான் இருந்தாங்களா, இப்போ 400 பேர் அங்கே மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனாலும் இவ்வளவு பயங்கர இருள், ஆனால் கர்த்தர் உங்களை என்னை எவ்வளவோ கிருபையாய் காத்திருக்கிறார். இவனாந்திரத்தில் ஆமென் கொண்டு வந்த கர்த்தர் கானக பாதை காரிருள் தான், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெளிச்சமாக இருந்திருக்கிறார். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை கூட நீரூற்றாக மாற்றி இன்றைக்கி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்களை என்னை ஒரு வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் தான் எனக்கு வெளிச்சம். கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய். நல்ல கைகளை தட்டி கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. ஓ கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்திலே நம்மை வழிநடத்த வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் கூட அடிக்கடி நினைக்கிற காரியம் உண்டு. இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் மருத்துவமனையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மினிமம் 5 lakhs மேலெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு வேளை எங்கள் பிள்ளைகள்லையோ எங்களிலோ ஒருவருக்கு அப்படி வந்தால் கூட என்ன செய்வோன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் இப்போவுமே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த இன்சூரன்ஸும் இல்லை. என்ன முழுமையாக ஒரே ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இது வரைக்கும் அவர் தான் பாதுகாத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்சூரன்ஸ் இருந்தால் கூட ஒரு வேளை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறோம். எனக்கு ஒன்று தெரியும், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகம் உங்களை திருப்திப்படுத்தட்டும் என்று நான் விரும்புகிறேன். 17ஆம் சங்கீதத்தின் 5வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 17ஆம் சங்கீதம் 5வது வசனம், 15வது வசனம். நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால், சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, திருப்தி ஆவேன். நம்ம தூங்கும்போது கூட அவருடைய சாயலில் நம்ம திருப்தி ஆகிறது கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், நான் விழிக்கும் போதே உம்முடைய சாயல் என்ன செய்வேன்? திருப்தி ஆவேன். எப்படி? நானும் நீதியில் உம்முடைய முகத்தை என்ன செய்வேன்? பார்ப்பேன். அப்படி என்றால் நீதியாக நான் வாழ்வாண்டவரே. அப்படி எந்த மனிதன் நீதியாக வாழ்ந்துட்டு அவருடைய முகத்தை பார்க்குறானோ அந்த மனுஷன் அவருடைய சாயல் என்ன செய்வான்? திருப்தி அடைவான். ஆண்டவருடைய சாயலில் ஒரு மனுஷன் திருப்தி அடைஞ்சிட்டான்னா இந்த உலகத்தில் வேற எந்த திருப்திக்கும் அவன் போக மாட்டான். 3 சீஷர்கள் அவரை அந்த திருப்தியை பார்த்தாங்க. அவர்களை அந்த மகிமை மூடிட்டு, அப்பொழுது வேதம் சொல்லுது, அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்து விட்டால் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். நம்ம சர்ச்சை எப்போ முடியணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஆசையை இன்னும் கூட அவருடைய சாயலில் நம்ம என்ன செய்யலை? திருப்தி ஆகலைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் சொன்னான், ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் 1000 நாள் இருந்தால் என்னுடைய சமூகம் தருகிற ஒரு நாள் எனக்கு போதும் அப்படின்னு வந்தான். இன்றைக்கி அவருடைய சாயல் உங்களை திருப்திப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஒருவேளை நம்முடைய நீதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாகலும் அநீதிகள் நமக்குள்ளே இருக்குமானா அதை மாற்றட்டும் என்று சொல்லுங்கள். அவரை நீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார்? தெரிவார்.
இன்றைக்கும் நீதி உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. புனிதனுக்கு அவர் புனிதனாக, மாறுபாடு உள்ளவனுக்கோ அவர் மாறுபாடு உள்ளவனாகவும் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு மாறுபாடு உள்ள தேவன் அல்ல, நமக்கு புனிதராய் அவர் விளங்கட்டும். நம்முடைய இருதய கண்கள் அவரை நோக்கி பார்த்து இந்த காலையில் ஒரு ஜபத்தோடு பாடப்போகிறோம். உடைய சாயலில் என்னை திருப்தியாக்க ஆண்டவரே. உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். என் நேசரே, என் இயேசுவே, நான் உம்மை துதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை நான் வாழ்த்தி பாடுகிறேன். என் நேசரே, என் இயேசுவே, நான் உம்மை துதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை நான் வாழ்த்தி பாடுகிறேன். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா. உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சொல்கிறீர். என் முற்புறமும் என் பின்புறமும் என்னை நெருக்கி நேசிக்கிறீர். ஓ, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சொல்கிறீர். என் முற்புறமும் என் பின்புறமும் என்னை நெருக்கி நேசிக்கிறீர். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக. உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். என் தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழியில் நடவாமல் தினமும் நடத்தி செல்லும். கேட்போம் ஆண்டவரே. தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழியில் நடவாமல் தினமும் நடத்தி செல்லும். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக. உம் சாயலிலே நான் எத்தனை பேர் ஆண்டுடைய சாயலிலே உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உந்தன் கிருபையே. அந்த கிருபை என்னை நினைத்ததால் உயிருடன் வாழ்கிறேன். ஓ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உந்தன் கிருபையே. அந்த கிருபையின் மேல நம்பிக்கை வைத்து அதனால் வாழ்கிறேன். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உங்க சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். உம் சாயலிலே நான் திருப்தியாகிறேன், உம் சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் வேதம் சொல்ல நம்ம உயிரோடு இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. நம்மை விட பலவான்கள் அநேகர் விழுந்திருக்கிறாங்க, அநேகர் மடிந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க யாரும் இல்லை. ஆனால் பலகீனத்திலே நமக்கு பலன் தந்து இன்னைக்கு அவருடைய கிருபையினால் நம்மை உயிர் வாழ வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? பிரைஸ் காட். ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது ஆண்டவர், அதனால் என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று பக்தன் சொன்னான். நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஜீவனை விட உடைய கிருபை நல்லது, நாங்கள் எங்கள் உள்ளத்தால் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கடைசி வரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த கிருபையை உணர்ந்து பாட போகிறோம். அந்த கடைசி வரிகளை மாத்திரம். ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உந்தன் கிருபையே. அந்த கிருபை என்னை நினைத்ததால் உயிருடன் வாழ்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உந்தன் கிருபையே. அந்த கிருபையின் மேல நம்பிக்கை வைத்து அதனால் வாழ்கிறேன். சாயலிலே கரங்களை தட்டி நான் திருப்தியாகிறேன், உங்க சமூகத்தையே. எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு ஆராதிக்க விரும்புகிறேன்? ஓ, நான் திருப்தியாகிறேன்,
சமூகத்தை இயேசுவே நான் தரித்து உங்க சாயலிலே, உங்க சாயலிலே. இங்க திருப்தி வரலன்னா, இங்க திருப்தியே ஆகலன்னா, இந்த உலகத்துல இன்னொரு இடத்தை நீங்க திருப்தியா பார்க்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாம் அனித்தியமானவைகள். ஆமென். அந்த சந்தோஷங்கள் தற்காலிகமானது. ஆனால் இது உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கும். ஓ, நான் தரித்துக் கொள்கிறேன் என் நேசரே, என் இயேசுவே, நான் உம்மை துதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் உங்க நாமத்தை நான் வாழ்த்தி பாடுகிறேன். என் நேசரே, என் இயேசுவே, நான் உம்மை துதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை நான் வாழ்த்தி பாடுகிறேன். உன் சாயலிலே நான் திருப்தியாகிறேன். உங்க சமூகத்தையே நான் தரித்து இயேசுவே, உன் சாயலிலே நான் திருப்தியாகிறேன். சமூகத்தையே நான் தரித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஏதோ 2 பாட்டை பாடிட்டு போறதுக்காக வரல. நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்வீர்கள்? சங்கீதக்காரன் 13ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்திலே சொல்லும்போது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை ஆராதிக்கிறேன். ஆமென். உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்று அறிந்திருந்தால் நீங்களும் ஆராதிக்காமல் இருக்க மாட்டீர்கள். ஜீவனை தந்ததுமல்லாமல் கிருபையும் தந்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய நன்மை. நன்மையினாலும் கிருபினாலும் உங்களை முடிசூட்டினாரே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் காட். நன்மையை தான் உலகம் பார்க்குது, ஆனால் கிருபையை பார்க்க முடியல. நன்மையை அனுபவிக்கணும்னு என்ன வேணும்? கிருபை வேணும். நன்மையை வேணா உலகத்தில் சிலர் கொடுக்கலாம், கொடுக்குற மாதிரி வரலாம். அது நன்மை அல்ல, இருந்தாலும் நமக்கு நன்மையாய் தெரியும். ஆனால் கிருபையை தேவன் மட்டும்தான் தர முடியும். நம்மை நம்புகிறவனையோ தம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் அவரை நம்புகிற உங்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை எந்த மனுஷன் இருக்கோ அவன் நன்மையினால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதை உணர்வான். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் சொல்லுவேன், அந்த தேவாலயத்தில் அலங்கார வாசலில் நின்ன அந்த முடவன் சுகமாக்கப்பட்ட பொழுது பைபிள் சொல்லுது, அவன் என்ன செய்தானாம்? எழும்பி நின்று நடந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினானா. அப்படித்தானே இருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. நின்று நடந்து குதித்து மகிமைப்படுத்தினானா. ஏன் தெரியுமா? கர்த்தரவனுக்கு செய்ததை அவனால் என்ன செய்ய முடியல? அடக்கி வைக்க முடியல. கர்த்தரவனுக்கு செய்ததை அவனால் என்ன செய்ய முடியல? அந்த சந்தோஷம். ஆராதிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் வேணும், கை தட்டுறதுக்கு ஒரு சந்தோஷம் வேணும், சத்தமாக பாடுறதுக்கு ஒரு சந்தோஷம் வேணும். பிரைஸ் காட். ஏன் பிரதர் நீங்கள் சத்தம் போடுறீங்க? ஏசாமி கிட்ட கூட போய் கேட்டாங்க, ஏன்டவர் இப்படி ஜனங்கள் இப்படி சத்தம் போடுறாங்களே, கேட்கல. ஆண்டவர் சொன்னா, கேட்குது, உனக்குள்ள காதை விட என் காதுகள் கேட்குது. ஆனால் நீ கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? கூப்பிடுன்ட்டார். விளங்குறோங்கிறாமன்னு சொல்லுங்கள். கேட்டவங்க பயங்கர ஆசாரியர்கள், வேதபாரர்கள், ரொம்ப டீப்பான ஆட்கள். ஆனால் ஆமென், கூப்பிட்டவங்க அற்பமான மனிதர்கள் தான். இன்னைக்கு நம்ம அற்பமானவர்களாக இருக்கிறோம். கதறுங்கள் கர்த்தரை நோக்கி. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யும்? பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற நம்ம பாக்கியவான்களாக இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சந்தோஷமா நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிகம் காரணம் உண்டு. சொல்லுங்கள் பாப்போம். ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிகம் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த இயேசு ஜீவிக்கிறார். ஆராதிக்க காரணம் இருக்கா? ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிகம் காரணம் உண்டு. ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிக காரணம் உண்டு. கால்கள் அதிகமாய் சறுக்கினது, நிற்பேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. கால்கள் அதிகமாய் சறுக்கினது, நிற்பேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. என் நினைவை எந்த நேசர் மாற்றி எழுதி மீண்டும் கால் சறுக்க விட. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் நினைவை எந்த நேசர் மாற்றி எழுதி மீண்டும் கால் சறுக்க விட. கரங்களை தட்டி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த இயேசு ஜீவிக்கிறார். ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிகம் காரணம்.
உன்னத அழைப்பால் அழைத்தார் என்னை, கேட்டது உள்ளத்தாலும் நினைத்ததில்லை. உன்னத அழைப்பால் அழைத்தார் என்னை, நான் கேட்டது உள்ளத்தாலும் தயவாக எந்த நேச தந்தாரெல்லாம் என் ஆயுளெல்லாம் உமக்காய் தந்திடுவே. தயவாக எந்த நேச தந்தாரெல்லாம் என் ஆயுளெல்லாம் உமக்காய் தந்திடுவே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிகம் காரணம் உண்டு. ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிக காரணம் உண்டு. உற்றவர் உடையவர் தள்ளிவிட்டனர், குற்றம் மட்டும் சொல்லி சொல்லி ரசித்த போதும். உற்றவர் உடையவர் தள்ளிவிட்டனர், குற்றம் மட்டும் சொல்லி சொல்லி ரசித்த போதும். நீர் மாற்றமே என்னை உயர்த்தினவர், சந்தோஷத்தால் நானும் ஆடி பாடுவேன். நீர் மாற்றமே என்னை உயர்த்தினவர், சந்தோஷத்தால் நானும் ஆடி பாடுவேன். ஓ அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, கைதட்டி பாட அதிகம் காரணம் உண்டு. ஆராதிக்க எனக்கு காரணம் உண்டு, ஓ கைதட்டி பாட அதிகம் காரணம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா படித்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தான் படிப்பில் ரொம்ப பெஸ்ட்டு, நான் லாஸ்ட்டில். ஆனாலும் ஆண்டவர் உன்னத அழைப்பால் அழைத்திருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். ஆமென். தயவாக ஆண்டவர் எல்லாவற்றையும் கூடுதலாய் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் நினைத்து கூட பார்க்கல, கர்த்தர் நமக்கு செய்ததை நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? சியோனின் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது நம்ம எல்லாரும் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. ஆமென். கேட்டதை எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். சந்தோஷமாக சொல்லுங்கள் ஒரு ஆமென். இந்த தேவனை ஆராதிக்காமல் யாரை ஆராதிப்போம்? அன்றைக்கி ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஆராதிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அன்றைக்கி எல்லாரும் பார்ப்பாங்கன்னு எதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இன்றைக்கி ஆமென், ஆண்டவர் எங்களை எவ்வளோ விதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார், எவ்வளோ காரியங்களை கனம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கி சிலருக்கு அது புரியாது. பிரைஸ் காட். அந்த அழைப்பு புரியலை. இந்த ஜனத்தை எனக்கென்ற ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43 அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டு மிருகங்களெல்லாம் என்ன ஆராதிச்சிட்டு இருக்கியா? பிரைஸ் காட். அந்த வசனங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் ஜனங்களுக்காக தான் தண்ணீரை கொண்டு வந்தேன். எதுக்கு? காட்டில் என் பிள்ளைகளை நடத்தது கொண்டு வந்தேன். அதை குடித்த மிருகங்கள் என்னை பார்த்து தேவன் எங்களை சந்திச்சாருன்னு துதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என் ஜனங்கள் என்ன செய்யலை, பழகலை. அவங்க என்னமோ மிருகத்துக்காக தேவன் இறங்குறதா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்காக செய்தோரோ அவர்கள் நாவல் அந்த துதியை என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. ஆண்டவர் அந்த இடத்துல தான் சொல்லுவார், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், எவர்கள் என் துதியை என்ன செய்வாங்க. ஆமாம், சிலர்லாம் கை தட்டுறதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிரைஸ் காட். ஆமாம், அப்போ இப்போ வலி எடுத்திருக்கோம் நிறைய பேருக்குல்ல. அவ்வளோ தூரம் ஆராதிச்சிருப்பேன். கைதட்டி பாடணும்னு நம்ம பாடுறோம். ஆனால் சிலர் காலில் தட்டுறாங்க, தலையில் தட்டுறாங்க, சிலர் பிரைஸ் காட் எங்கே தட்டுறாங்கன்னு தெரியாமல் சிலர் தட்டுறோம். எப்படி நம்ம அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறோம்? நல்ல கைகளை தட்டி மேலமா அல்லேலூயா. உன்னத அழைப்பால் அழைத்தார் என்னை, கேட்டது உள்ளத்தாலும் நினைக்கவில்லை. உன்னத அழைப்பால் அழைத்தார் என்னை, கேட்டது உள்ளத்தாலும் நினைக்கவில்லை. ஓ தயவாக இந்த நேசம் தந்தாரெல்லாம் என் ஆயுளெல்லாம். தயவாக இந்த நேச தந்தாரெல்லாம் என் ஆயுளெல்லாம் உமக்காய் தந்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார்.
ஒரு ஜீவிக்கிற ஆண்டவரை எத்தனை பேர் ஆராதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. Thank you Lord. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆராதனை நடந்த எத்தனையோ சபைகள் இந்த வாரம் போடப்பட்டிருக்கு. இனி மறு அறிவிப்பு வரையும் இனி ஆராதனை இல்லை என்ற செய்திகள் சொல்லப்பட்டாயிற்று. நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம், அடுத்த வாரம் நமக்கு முன்னாடி கிடையாது. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன். நான் உயிரோடு இருந்தேன், கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்ம ஆண்டவர் செய்த எல்லாவற்றுக்குமாக நினைத்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம். இன்னும் இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான். இந்த நாங்கள் ஜஸ்ட் ஒரு கைட்லைன், அவ்வளோதான். ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள் அவரை ஆராதிப்பதற்காக. தேங்க்யூ ஜீசஸ். முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கூட நாவுகளை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஓ இயேசுவே, ஜீவன் புந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஒரு விசை கூட. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. சொல்லுங்க, தெரிந்து கொண்டீரே. தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் நித்தியமானவர் தேவனவர். ஓ ஆராதனை, ஓ நித்தியமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கருணைக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். எத்தனை பேர்? நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை ஓ உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீரே, ஊழியம் தந்தி உம்மை ஆராதி, என்னாலும் உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும், உம்மை எந்நாளும். ஆராதிப்பேன். இந்த கிருபையை உணர்ந்து இந்த காலையில சொல்லுங்கள். கிருபை தந்தீர் உம்மை பலனை தந்தீரே, பலனை தந்தி உம்மை ஆராதிப்பேன். இப்படி ஊழியனாய் ஏற்படுத்தி வைத்தீரே. ஊழியம் தந்தி உம்மை ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி சொல்வோம் எல்லாருமாக. ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ நித்தியமானவரே. ஆராதனை, இயேசுவே. ஆராதனை, ஓ நித்தியமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? அவர்தான் கனத்துக்கு பாத்திரர், அவர்தான் மகிமைகளை உடையவர். ஓ நிஷாகா துரியாதா, அம்மா. ஓ இயேசுவே, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே கருணைக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கருணைக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர்,
கனத்துக்கு பாத்திர, நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. முழு பலனோடு இத்தனை பேர் சொல்லியிருக்கிறேன், உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிடாதீங்க, ஆண்டவரை விட்டு உங்க கண்களை திருப்பிடாதீங்க. ஒரு பயங்கர இருள் நம்ம தேசத்தை மூடிக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் அப்படிதான். எகிப்தில் இருக்கும்போது பயங்கரமான இருள், தடவி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருள். அந்த வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுடைய கூடாரத்துக்குள்ளேயோ வெளிச்சம் இருந்தது. பைபிள் ரொம்ப தெளிவா இருள் பூமியையும் காரிருள் தேசத்தையும் மூடும், ஆனால் உன்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். இந்த இருள்ல எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். என்னுடைய வசனம் அது என்னுடைய பாதைக்கு, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா மாறும். அதிலே நான் வெளிச்சம் காண்பேன், நான் ஜீவன் உள்ளவருடைய நகரத்திலே பிரவேசிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாருமாக சொல்லணும், ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதையா. எல்லாரும் சொல்லணும் இந்த வார்த்தைகளை. ஒரு நிமிஷம் நீரில்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் நீரில்லாமலே வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா. அர்ப்பணத்தோடு சொல்லு, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. இருள் சூழ்ந்த உலகில் என் பாதைக்கு வெளிச்சம், என் தெய்வம் நீரேயா. என் தலைவேலும் தீபம், நீ அருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம், நீரே போதுமையா. நீங்காத மகிழ்ச்சி, நித்திய நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, ஒரு நிமிஷம் கூட இல்லாமலே வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாழ முடியாதையா, இயேசுவே வாழ தெரியாதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ மகிமை, மகிமை எல்லா மகிமை மகிமை ஆண்டவரே. மாட்சிமை ஏற்றுக்கொள்ளுங்க டாடி. மாறா என் நேசருக்கு. ஓ மகிமை மகிமை மாட்சிமை ஆமாப்பா, மாறா என் நேசருக்கு. இயேசுவே
முழு பலத்தோடு கடைசியாக ஆமே Glory to God, glory to God, glory to God, glory to God. உமக்கு ஒருவருக்கு தான், உமக்கு ஒருவருக்கு தான். ஓ ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் கிரீடங்கள் எல்லாம் இறக்கி வச்சு, எங்களுடைய மேன்மை எல்லாம் இறக்கி வச்சுட்டு உடைய பாதத்தில் வந்துடுறான்ப்பா. ஆமென். மூப்பர்கள் அப்படித்தானே ஆராதிக்கிறாங்க. ஆமென். சதா காலங்கள் உயர்ந்தவரே. ஆமென் ஆமென். எங்களை தருகிறோம், எங்களை தருகிறோம், எங்களை தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. Thank you Jesus. Thank you Lord. இந்த ஆராதனையை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் நம்மத்தில் வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் அருமையான இவாஞ்சலிஸ்ட் கிரி அவங்க முன்பாக வந்து நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிப்பார்கள். நாம் ஜெபத்திலே காத்திருப்போம். அன்பு தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நல்லா அப்படியே ஆராதனை சிந்தனையோடு கூட அப்படியே கண்களை மூடி மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவராக இயேசு ராஜா, இந்த ஆராதனை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட அப்பா இடைப்பட்டிய காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே ஆராதிக்கும்படி கர்த்தாவே எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காய் கொடான கொடி நன்றி பலியில் எடுக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காலங்க எத்தனையோ சூழ்நிலையில் மத்தியில் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார். நல்ல இயேசு ராஜாவுக்கு நல்ல கரங்களை தட்டி உங்களுடைய ஆராதனை கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரையும் நீங்க செய்த ஆராதனை கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார். நீங்க அல்லேலூயா சொன்னதை கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார். ஆமென் சொன்னதை கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார். நீங்க ஏதோ இப்பொழுது கரங்களை தட்டுகிறது கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார், மகிமையா எண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆராதனை என்பது கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம். எல்லா நேரத்திலையும் நான் ஜெபத்தில் 6 நாள் வீட்டில் உட்காந்து ஜெபிப்போம். ஆண்டவரை அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் ஆராதத்தில் ஒரு நாள் சபைக்கு வந்து ஆராதனை பண்ணுறீங்களா, அதில் கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. தேவ பிள்ளைகளை நீங்கள் 6 நாள் கேட்குறீங்க. இந்த 7வது நாள் வந்து நீங்கள் கொடுக்குற நாள். அந்த நாள் நல்ல உற்சாகமாய் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி பாருங்க, மகிமையா ஆராதனை செலுத்தி பாருங்க. இந்த ஹல்லேலூயா இந்த இசைக்கருவி மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு நாள் ஆராதனை மகிமையா என்று எண்ணி சொல்லி, மகிமையான நாள் என்று சொல்லி எண்ணி, அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் எண்ணி கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு நீங்கள் ஆராதனை செலுத்துவீங்கன்னா அந்த ஆராதனை கர்த்தர் மகிமையா எண்ணுகிறார். பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய ஆராதனை உம்முடைய சமூகத்திலே மகிமையானீர் எண்ணினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆராதனை பகுதியை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல.